ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ஷாப்பிங் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டை பார்த்தேன். சரி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த டைம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லைங்க. சரி இருந்தாலும் என்ன பண்ணி நாங்கள் நைட் டைமில் போனனால சரி இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதை கொண்டு வந்து பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்கன்னா பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு காட்டன் சரி வாங்கியிருந்தாங்க. அதனால் சரி அவங்களும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. மாமாவிட்ட பாட்டிகிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோங்க. இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க. கிஃப்ட் வந்து குக்கர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் குக்கர் வேணான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்தோங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்லைங்க. பாத்திரம் நல்லாவே இருந்துச்சு, நல்லா கெட்டியமாகவே இருந்துச்சு. அதுக்கு 4 பாத்திரத்துக்கு மூடி கொடுத்துருந்தாங்க. 4 சின்ன சின்ன கிண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. மூடி நல்லா இருந்துச்சுங்க, நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் கையோடு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணோம். எல்லாம் அவங்க மேலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அப்புறம் கீழெல்லாம் தொடச்சிட்டு போட்டோம். மேலே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் பொங்கலுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? ரிலேஷன் வந்தாங்க, பாட்டிகிட்டு பேசிட்டு இருந்தாங்க. குப்பையெல்லாம் மூட்டை கட்டிட்டு நான் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டேன். வேலை